ஓம் சாந்தி 16/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களது குறிக்கோள் மற்றும் லட்சியமானது அதிசயமான வண்ணமயமான உலகமாகிய சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவதுதான் சொல்றாரு. எனவே சதா இதே குஷியில மகிழ்ச்சியாக இருங்க, வாடி போனவராக இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. குஷி குஷியா இருங்கன்றாரு. கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஊக்கம் சதா அமைந்திருக்கும்? பதில்: நமக்கு எல்லையில்லாத தந்தை புது உலகத்திற்கு இலவசி ஆக்குவதற்காக கற்பிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் இதே உற்சாகத்துடன் இந்த யுத்தத்தில் சொர்க்கம் அடங்கியுள்ளது என்பதை அனைவருக்கும் இப்ப புரிய வைக்க முடியும்ன்றார். இந்த போருக்கு பின்னாடி சொர்க்க வாசல் திறக்க வேண்டியுள்ளது. இதே குஷியில இருக்கணும் மற்றும் குஷியுடன் மற்றவங்களுக்கும் நீங்க புரிய வைக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. பாடல்: உலகம் பல வண்ணமானது பாபான்ட்டு பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. உலகம் பல வண்ணங்கள் நிறைந்தது என்று பாபாவுக்கு யார் கூறினாங்க? இப்பொழுது இதன் பொருளை வேறு யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த நாடகம் வண்ண நிறங்களினுடையது என்று தந்தை புரிய வச்சிருக்கிறார். அதாவது விதவிதமான வண்ணங்களால் ஆனது இந்த நாடகம். எப்படி ஒரு திரைப்படம் பார்க்குறோம் இல்லையா, அதில் கலர் கலராக காட்சி வருதுல, அந்த மாதிரி இந்த நம்மளுடைய இந்த ட்ராமா கூட விதவிதமான வண்ணங்களால் ஆனதுன்ட்டு சொல்றார். ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக பல வண்ண காட்சிகள் போன்றவை இருக்கும் அல்லவா? இப்போது இந்த எல்லையில்லாத உலகத்தை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா யாருக்கும் இது ஒரு நாடகம், இதுல நம்ம நடிச்சிருக்கோம், இதெல்லாம் தெரியாது. உங்களிலும் கூட நம்பர் பிரகாரம் தான் இருக்கிறீங்க. முயற்சியின்படி முழு உலகிற்கு முதலிலே கடை பற்றிய ஞானம் தான் உங்களுக்கு இருக்குதுன்றாரு. சொர்க்கம் எவ்வளவு வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. நமக்கு தெரியும், நம்ம பாபா சொல்ல இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருக்குறோம். அதை நேராகவும் பார்க்க போறோம். இதை பற்றி யாருக்குமே வெளி உலகத்துல தெரியாது. யாருடைய புத்தியிலும் அது இல்லை. அது அதிசயமான வண்ண நிற உலகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கம் எப்படி இருக்கும்னா அது அப்படியே அதிசயமான உலகம், வண்ண நிற உலகமா இருக்கும்ன்றார். அப்படியே கலர் கலரா இருக்கும் போல. அப்படியே தங்க மாளிகை வைர வெடிரங்கள்லாம் ஜொலிக்கும், அதுல கலர் கலரா இருக்கும் போல. உலகத்தின் அதிசயம் என்று அதை தான் பாடப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இதை பற்றி நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீங்க என்று பாபா சொல்றார். நீங்க தான் அதிசயமான உலகத்திற்காக அவரவர் அதிர்ஷ்டப்படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றார். லட்சியமும் இருக்குது, அவரவர் அதிர்ஷ்டப்படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுதான் உலக அதிசயம்ன்றாரு. மிகவுமே வண்ண நிற உலகமாகும். நம்மளுடைய லட்சியமே என்னன்னா சொர்க்கத்துக்கு போறதுதான். மிகவுமே வண்ண நிற உலகமாகும். அங்கு வைரம் வைடூரியங்களின் அரண்மனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு வினாடியில் அதிசயமான வைகுண்டத்திற்கு சென்று விடுகிறீங்க, விளையாடுறீங்க, நடனங்கள் ஆகியவை செய்கிறார்கள்ட்டு சொல்றாரு. அதாவது ஒரு செகண்ட்ல காட்சியில போயிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போய் விளையாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், அது மாதிரிலாம் செய்யறாங்க பிகேஸ்ன்றாரு. உண்மையில் அதிசயமான உலகம் தானே அப்படின்றாரு. இங்க இருப்பது மாயின் ராஜ்யம். ஆனா இந்த உலகம் இப்ப கலியுகம் இறுதி, மாயோடைய ராஜ்யம். இங்க 5 விகாரங்களுடைய ராஜ்யம் நடக்குது. இதுவும் எவ்வளவு அதிசயமாக உள்ளது. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கன்றார். நாம் நாடகத்தில் நடிச்சு கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்தில் யாருமே இப்ப புரிஞ்சுக்கல. இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாடகம் என்று புரிந்திருந்தால் நாடகத்தின் முதலிடை கடை பற்றிய ஞானமும் இருக்கணும் இல்லையா? யாருக்குமே கிடையாது. இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எத்தனை யுகம் இருக்குது, எப்படி நம்ம கடந்து வந்தோம், எதுவுமே யாருக்கும் தெரியாது. தந்தை கூட எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்க அறிந்துள்ளீர்கள். கடவுள் ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாரு. அப்படியே பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பாருன்னு பார்த்தா அவர் சாதாரணமா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. அவர் இன்னொரு உடம்புல சாதாரணமா பாடம் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு அகங்காரமே இல்லை, சாதாரணமா இருக்கிறாருன்ட்டு நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மாயை முற்றிலுமே மறக்க வச்சிருது. ஆனா பாபாவை நினைக்க விடாம மறக்க வைக்குது மாயா. மூக்கை பிடித்தோ அல்லது வேற எந்த முறையிலாவதோ இதை மறக்க வச்சிருன்றாரு. நம்மள என்ன பண்ணும், மூக்கை பிடிக்கும், இல்லை வேற ஏதாவது தோல் மேல கையை போட்டு கூட்டு போயிடும். எதையாவது பண்ணி பாபா மறக்க வச்சிருன்றாரு. அதாவது 5 விகாரம் நம்மள மறக்க வச்சிடும். அவ்வப்போதுதான் நினைவில் இருக்கிறாங்களே குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனா நினைவுல இருந்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க. நாம் உலக அதிசயமான சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. பிறகு மறந்துடும் போது வாடி போயிடுறாங்க குழந்தைகள்ன்றார். அந்த அளவு வாடி போயிடுறாங்க. மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகள் கூட அவ்வாறு வாடி போக மாட்டாங்களா, அந்த அளவுக்கு நம்ம வாடி போயிடுறோம்ட்டு பாபா சொல்றாரு. கஷ்டப்படுறவங்க கூட, ஆதிவாசிங்க கூட அவ்வளவு வாடி போக மாட்டாங்க. ஆனா இந்த பிகேஸ் பாபா நினைக்காதனால அப்படி வாடி போயிடுறாங்கன்றார். நாம் சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோம் என்ற சிறிதும் கூட புரிஞ்சிக்கவே இல்லை என்பது போல அவங்க இருப்பாங்கன்றாரு. நமக்கு எல்லையில்லாத தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பது முற்றிலும் பிணம் போல ஆகிவிடுகிறார்கள். நமக்கு யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? எல்லையில்லாத கடவுள், அவரை தான் உலகமே தேடிட்டு இருக்கு.
அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு கூட தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, பிணம் மாதிரி ஆகிடுறாங்க. அதை கவலையாயிடுறாங்க. அவர் நினைக்காதனால அப்படி ஆயிடுறாங்க. அந்த குஷி போதையில இருக்கிறது இல்லை. அதாவது நான் சொர்க்கத்துக்கே போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறான்ற அந்த குஷி இல்லை. ஏன்னா பாபா நினைக்கல. இப்போது உலக அதிசயத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறதுன்ற பாபா சொல்றாரு. உலக அதிசயத்தின் இளவரசராக ஸ்ரீகிருஷ்ணர் தான் இருந்தாரு. அந்த சத்தியுகம் பின் எங்கே போனது அப்படின்னு கேக்குறாரு. சத்தியுகம் முதற்கொண்டு படிப்படியாக நம்ம எப்படி இறங்கி வந்தோம், சத்தியுகத்துல இருந்து கலியுகம் எப்படி ஆனது, இதெல்லாம் பாபா நம்மள கேள்வி கேட்கிறாரு. இறங்கும் கலை எவ்வாறு ஆனது, குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கத்துல இருந்து நம்ம எப்படி இறங்கி வந்தோம், நம்ம எப்படி கலியுகம் வரைக்கும் வந்து சேர்ந்துக்கிறோம். நம்ம ஆத்மா பிறவி பிறவியா எடுத்து வேற வேற உடல் எடுத்து இப்படி வந்திருக்கிறோம். எப்படி இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்றது நம்ம புத்தியில தான் இருக்குது. அந்த குஷியுடன் நீங்க மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாருக்குமே ஆவலா இருக்கு என்ன நடக்க போகுது. எல்லா தர்மத்திலயுமே ஓரளவுக்கு தெரியுது எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கேக்குறாங்க. நீங்க குஷி குஷியா புரிய வைங்க, நமக்கு என்ன கவலை, நமக்கு எல்லா ஞானமும் தெரிஞ்சிச்சு இல்லையா, மத்தவங்க புரிய வைங்க குஷியோடன்றார். ஸ்ரீகிருஷ்ணர் வரப்போகிறார், கிருஷ்ணருடைய ராஜ்யம் இன்னும் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இதை கேட்டு பாரதவாசிகளுக்கு குஷி ஏற்படணும்ன்றாரு. ஆனால் யார் அதிர்ஷ்டசாலிகளோ அவர்களுக்கு இந்த ஊக்கம் உற்சாகம் வரும்ன்றாரு. உலகின் மனிதர்களோ ரத்தினங்களை கற்கள் என்று நினைத்து வீசி விடுவார்கள். ஆனா இந்த ஞானத்தை நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு வார்த்தையும் ரத்தனம் மாதிரி, இது ஒன்னொன்னும் ஞான ரத்தனங்கள். இது ஆனா இது ரத்தனம்னு தெரிஞ்சுக்காம கல்லுன்னு நினைச்சுன்னு தூக்கி வீசிடுவாங்கன்றாரு. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரத்தனம்னே தெரியாது. கிருஷ்ணர் ஒரு பொண்ணு கையில, ஒரு பொண்ணு போய் கிருஷ்ணர்கிட்ட நின்னுச்சு. அந்த பொண்ணு கையில ஒரு அழுக்கு பையில ஏதோ போட்டு இதை தூக்கின்னு வாங்கினாராம். அந்த பொண்ணுக்கு என்னடா இது, நம்ம இவரை வேண்டதுக்கு வந்தா இவர்கிட்ட வரலான்னு பார்த்தா இவர் நம்மளை இதை தூக்க விட்டாருன்னு ஒரே அழுக்கா இருந்தது அந்த பை. அதை வேற தூக்கினே வர வர ஒரே கனமா வேற இருந்தது. அவர் கூடயே நடந்து வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அவர் சொல்லிட்டாருன்னு தூக்கினே வந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு கிருஷ்ணர் பரவாயில்ல, உன் பொறுமைக்கு ரொம்ப பொறுமையா இருந்தவனுக்கு பொறுமை சக்தி அதிகம்னு சொல்லிட்டு திறந்து பாருனாலும் திறந்து பார்த்தா அது உள்ள ஒரே வைடூரியங்கள் ரத்தனங்களா இருந்துச்சாம். அந்த மாதிரி இப்ப பாபா நமக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஞானம்ன்றது அது பாபா ஒரு அழுக்கு பையில தான் சொல்லிட்டு இருக்காரு நமக்கு. சாதாரண உடல்ல நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. இது சாதாரண தானே, சாதாரண வார்த்தைகள் நினைச்சிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இது ஒன்னொன்னு ஞான ரத்தனங்கள்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது மாளிகையா மாறும் சொர்க்கத்துல. புரிஞ்சுக்காதவங்களுக்கு கல்லா தான் தெரியும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி கல்லுன்னு நினைச்சு வீசிடுவாங்கன்றாரு. இவை அடிபட்ட ஞான ரத்தினங்கள் ஆகும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஞான ரத்தினங்களின் கடல் தந்தை தான் ஆவார். ஆனா இந்த ஞான ரத்தினங்கள் யார்கிட்ட இருக்குது, கடலான தந்தைகிட்ட தான் இருக்கு. இந்த ரத்தினங்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்குதுன்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. இந்த ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்ப எதெல்லாம் நமக்கு பாபா சொல்றாரோ அது எல்லாத்தையும் வாழ்க்கையில தாரணை பண்ணணும். நம்ம ஹோஹோன்னு ஆயிடுவோம். அதாவது கிருஷ்ணரா ஆக வேண்டிய வாய்ப்பு நமக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணனா கிருஷ்ணர் மாதிரி ஆயிடுவோம். இப்போது நீங்கள் ஞான கடல் பாபாவோட நேரடியாக கேட்குறீங்க. எனவே வேற எதையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்றார். மற்ற விஷயங்கள் உலகாய விஷயங்கள்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கடவுளே நேரா பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. சத்தியுகத்தில் இவையெல்லாம் இருக்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல இதெல்லாம் இருக்காது. அங்க வக்கீல், மருத்துவர் ஆகியவரின் தேவையே இருக்காது. அங்க சண்டை சச்சரவே இருக்காது. அப்ப கோர்ட்டு கேஸ் எதுவுமே நடக்காது. அப்ப அங்க வக்கீல்லாம் கிடையாது, கோர்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி பிரிசன், சிறைச்சாலை எதுவுமே கிடையாது. ஏன்னா தவறே செய்ய மாட்டாங்க. அது மாதிரி அங்க உடம்பு சரியில்லாம யாருக்குமே போகாது. அதனால ஹாஸ்பிட்டலே கிடையாது. அங்க மருத்துவரும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஆத்ம உணர்வுல 150 வருடம் வரை ஆரோக்கியமா வாழ்வாங்க, செல்வத்தோட வாழ்வாங்க. அவங்களுக்கு மருத்துவரும் தேவை கிடையாதுன்றாரு. அங்க இந்த ஞானமே இருக்காதுன்றாரு. இந்த ஞானம் இங்கதான் நம்ம கத்துக்கிட்டு அங்க போய் அப்படி ஆகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஞானம் தேவையில்லை. ஆத்மா ஞானம் மட்டும் இருக்கும். அங்கோ நீங்கள் பலனை தான் அனுபவிக்கிறீங்க. இந்த ஞானத்தினுடைய இந்த படிப்பினுடைய பலனை, பாபா நினைச்சனுடைய பலனெல்லாம் நம்ம போய் சொர்க்கத்துல அனுபவிக்கிறோம். எனவே ஜென்மாஷ்டமியின் கிருஷ்ண ஜெயந்தியின் போது குழந்தைகள் நல்ல முறையில எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அநேக முறை முரளி கூட நடந்துள்ளதுன்றாரு. குழந்தைகள் சிந்தனை கடலை இப்ப கடையணும். அப்போதுதான் கருத்துக்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளிப்படும். நம்ம டெய்லி முரளி கேட்கறோம்ல, இந்த காதல வாங்கி அந்த காதல விடக்கூடாது. அந்த முரளியை சிந்தனை பண்ணணும். அதிகாலையில சிந்தனை பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வெளிப்படும்ன்றாரு. சொற்பொழிவு கூட நிகழ்த்த வேண்டும் என்றால் அதிகாலை எழுதணும், பின் படிக்க வேண்டும். மறந்துவிட்ட குறிப்புகளை பிறகு மறுபடியும் சேர்க்கணும்ன்றாரு. படிச்சு பார்த்து எதெல்லாம் மறந்து போனோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப சேர்த்து எழுதி வைக்கணும்ன்றார் காலையில. அப்பதான் மற்றவங்க போய் புரிய வைக்க முடியும். இதனால் நல்ல தாரணை கூட ஆகும். அப்போது கூட எழுதியது போல அப்படியெல்லாம் பேச முடியாது. அதாவது நம்ம
நம்ம எழுதும் போது அது நல்லா புத்தியில தாரணை ஆகும். இருந்தாலும் நம்ம போயிட்டு புரிய வைக்கும் போது அப்படியே நம்ம என்ன எழுதணுமோ அதையெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஒரு சில குறிப்புகளை மறந்துடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு மறந்துடும், பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடும்ன்றாரு. எனவே கிருஷ்ணர் யார் என்பதை நீங்க புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. அவரோ உலக அதிசயமான சொர்க்கத்துக்கே அதிபதியாக ஒரு காலத்துல இருந்தார். பாரதம் தான் அந்த சொர்க்கமா இருந்தது, வேற மத்த கண்டம்லாம் கிடையாது. இதே பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்தது. அந்த சொர்க்கத்தின் எஜமானர் ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தார்ன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் பாபா சொல்லிதான் நமக்கு தெரியுது. சிவபாபா இவ்வளவு விஷயங்களை நமக்கு பிரம்மா வாய் மூலமா சொல்லும் போதுதான் இதெல்லாம் உண்மைன்றது நமக்கு தெரியுது. சத்தியமானவர் சிவன், அவர் சொல்றது உண்மையா தானே இருக்கும், போய் சொல்ல மாட்டார் இல்லையா? அதனால அவர் சொல்றதுதான் உண்மை. பாரதம் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது. அந்த சொர்க்கத்தின் எஜமானரா ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தாரு. ஸ்ரீகிருஷ்ணர் வரப்போகிறார் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம்ட்டு சொல்லுங்கன்றார். ராஜயோகத்தை பகவான் தான் கற்பித்துள்ளார். இந்த ராஜயோகத்தை பயின்றுதான் கிருஷ்ணர் கிருஷ்ணராயிருக்கிறார். இப்போது கூட கற்பித்து தான் கொண்டிருக்கிறார். தூய்மையாவதற்கும் கூட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். டபுள் கிரீடம் அணிந்த தேவதையாக ஆக்குவதற்காக தான் பாபா நம்மள முயற்சி பண்ணியிருக்கார். இவை எல்லாமே குழந்தைகளுக்கு இப்ப நினைவில் வர வேண்டும். யாருக்கு அபியாசம் இருக்குமோ அவர்களால் நல்ல முறையில புரிய வைக்க முடியுன்றாரு. யார் இந்த ராஜயோகத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களால மற்றவங்களுக்கு நல்ல முறையில புரிய வைக்க முடியுன்றார். கிருஷ்ணருடைய படத்தில் கூட எழுத்துக்கள் மிகவும் முதல் தரமாக உள்ளது. இந்த போருக்கு பின்னால் சொர்க்கவாசல் திறக்க வேண்டியுள்ளது. இந்த யுத்தத்தில் அது போன்ற சொர்க்கம் அடங்கியுள்ளது. குழந்தைகள் கூட அதிகமான குஷியில் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். மூன்றாம் உலக போர், மகாபாரத போர் வரப்போகுது. அது வர்றது நல்லதுன்றார். அது முடிஞ்ச உடனே சொர்க்கவாசல் திறக்க போகுது. இந்த போர்ல நமக்கு சொர்க்கம் அடங்கியிருக்குன்ட்டு நம்ம குஷியில நடனம் ஆடணும்னு சொல்றாரு பாபா. ஜென்மாஷ்டமியின் பொழுது மனிதர்கள் புதிய ஆடையை அணிகிறாங்க. அதாவது பர்த்டே, இந்த கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி அந்த டைம்ல புது புது ஆடைகள் உடுத்துறாங்க. ஆனால் இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விடுத்து புதிய தங்க சரீரம் எடுப்போம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனா நம்ம இந்த உடலே விட்டுட்டு புது புது உடல் நம்ம ட்ரெஸ்ஸா போட போறோம் சொர்க்கத்துல போயிட்டு நமக்கு தெரியும். தங்க சரீரம் என்கிறார்கள் அல்லவான்ட்டு பாபா சொல்றார். ஆத்மாவும் தூய்மை, சரீரமும் தூய்மையா மாறுதுன்றாரு. இப்போது தங்கம் போன்று கிடையாது. ஆனா இப்ப உடல் தங்கம் மாதிரியா இருக்குது, பித்தளை மாதிரி இருக்குது, பேர்ச்சம்பழத்துக்கு போடுற மாதிரி இருக்குது, தகர டப்பா மாதிரி இருக்கு நம்ம உடல் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அங்க பாபா பழைய செருப்புன்னு இந்த உடலை. ஆனா அங்க நமக்கு தங்கம் போன்று கிடைக்கும். நம்பர் பிரகாரம் தான் இப்ப சரீரம் தூய்மையாயிட்டு இருக்குதுன்றாரு. நினைவு யாத்திரை மூலமாகவே தங்கம் போன்று அது ஆகும்ன்றாரு. இப்ப நம்ம பாபாவை நினைக்கதான் நமக்கான உடல் அங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அந்த உடல் தங்கம் மாதிரி எப்ப ஆகும்னா பாபாவை நினைக்கதான் சொல்றாரு. நிறைய பேருக்கு நினைவு செய்வதற்கான அறிவு கூட கிடையாது என்பதை பாபா அறிவார். பாபா சொல்றாரு, பாபாவை நினைக்கிறதுக்கான அறிவே நமக்கு கிடையாதுன்றாரு. நினைவில் உழைப்பு செய்யும் போதே பேச்சில் கூர்மை நிரம்பும். நம்ம பாபாவை நிறைய நினைக்கதான் நம்ம வாயில வார்த்தைகள்ல சக்தி வரும்ன்றாரு. நம்ம சொல்ற ஞானம் மற்றவங்களுக்கு புரியும். நம்ம சொல்ற ஞானம் மற்றவங்களுக்கு புரியவே இல்லைன்னா நம்மளே நினைக்கலன்னு அர்த்தம். நம்மளே ஸ்ரீமத் படி நடக்கல, நம்மளே நினைக்கலன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் கிளி பேச்சு மாதிரிதான் இருக்கும். சொன்னதையே சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி யோகா பண்ணி முரளியும் நம்ம தாரணை பண்ணிட்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டு நம்ம மற்றவங்க சொல்லும் போதுதான் அந்த பேச்சுல கூர்மை நிரம்பும்னு சொல்றாரு. இப்போது அந்த சக்தி எங்கே இருக்குது? யாருக்கிட்டையுமே இல்லைன்றாரு. யோகமே இல்லை இல்லையா, நினைவே இல்லை, யாரும் யோகாவே பண்றது இல்லை. லட்சுமி நாராயணன் ஆவதற்கான அறிவும் வேண்டும் அல்லவான்ட்டு திட்டுறாரு பாபா. படிப்பு வேண்டும், படிக்கணும். அந்த படிச்சாதான் லட்சுமி நாராயணன், படிச்சாதானே டாக்டர் ஆக முடியும், படிச்சாதானே கலெக்டர் ஆக முடியும், அது மாதிரி படிச்சாதான் லட்சுமி நாராயணன் கூட ஆக முடியுன்றாரு. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பது கூட மிகவும் சுலபம்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் என்று எதுக்கு சொல்றாங்க? கிருஷ்ணரையும் கருப்பாக, நாராயணனையும் கருப்பாக, ராமரையும் கருப்பாக ஆக்கிட்டாங்க. சுயம் தந்தையே சொல்றாரு, ஞான சிதையில் அமர்ந்து சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிய எனது குழந்தைகள் பின் எங்கே போயிட்டாங்க, எங்கே சென்றுட்டாங்க அப்படின்ட்டு கேக்குறாரு பாபா. அவருதான் ஞான சிதையில உட்கார வச்சு சொர்க்கத்துக்கே எஜமானனா ஆக்குனாரா லட்சுமி நாராயணனை, கிருஷ்ணர் எல்லாம். அவங்க ராமர் சீதையை ஆக்கினாரு. இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாரு. காம சீதையில நம்பர் பிரகாரம் இறங்கியபடியே வந்தார்கள். அவங்க எல்லாம் ராமராஜ்யம் முடிஞ்சு ராவண ராஜ்யத்துல இறங்கி வரும்போது அவங்க வாம மார்க்கத்துல போயிட்டாங்க. இப்படி இறங்கி எல்லாம் எங்கெங்கயோ இருக்கிறாங்கன்றாரு. சிருஷ்டி கூட சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவா இப்ப ஆகுது. எனவே மனிதர்களின் நிலை கூட அவ்வாறு தான் ஆகுதுன்றாரு. ஒரு பொருள் வாங்கினா அப்படியே ஃபர்ஸ்ட் பார்க்க நல்லா இருக்கும், அப்புறம் போக போக 4-5 தடவை யூஸ் பண்ணா வீணாயிடும் இல்லையா, அந்த மாதிரி
ஆத்மா நடிக்க வருது. அது மாதிரி உலகமும் ஃபர்ஸ்ட் தூய்மையா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் உலகமா இருந்தது. அப்புறம் போக போக உலகமும் மாறிடுச்சு, நம்மளும் மாறிட்டோன்றாரு. காமசீதையில வந்து எல்லோரும் ஷியாம், அதாவது கருப்பாக இப்ப ஆகிட்டாங்க. இப்போது நான் அழகாக ஆக்க வந்திருக்கிறேன். இவர் தான் அழகானவர் இல்லையா? சத்தியம் சிவம் சுந்தரம். சுந்தரம் தான் அவர் பேரு. சுந்தரா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, எந்த விகாரமும் அவர்கிட்ட கிடையாது. அவர் மாதிரியே நம்மள ஆக்க வந்திருக்காரு. அதாவது கடவுள் அவருடைய சாயல்ல மனுஷங்களை படைச்சாருன்ட்டு இருக்குது சாஸ்திரத்துல. அப்ப அவரை மாதிரியே படைச்சாரு. ஆனா அவங்கதான் வந்து இறங்கி இறங்கி இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு கூட சாஸ்திரத்துல இருக்குது. அப்ப பாபா இப்ப நம்மள அவரை மாதிரியே ஆக்க வந்திருக்கிறார். அவர் அழகா இருக்கிறாரு. அது மாதிரி நான் உங்களை அழகாக ஆக்க வந்துள்ளேன்றாரு. ஆத்மா அழகாக இப்ப ஆக்கப்படுகிறது. மனம் சொல் செயலில் எப்படி நடக்கிறாங்க என்று பாபா ஒவ்வொருடைய நடத்தை மூலம் இப்ப புரிஞ்சுக்கிறார். இப்ப எண்ணத்தை வச்சே கண்டுபிடிச்சிடாரு பாபா. செயல் கூட தேவையில்ல. எண்ணத்துல இவங்க என்ன, வாயில ஒண்ணு வார்த்தையில ஒண்ணு பேசுவாங்க, மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சே பாபா கண்டுபிடிச்சிருவாரு இவங்க மாறிட்டாங்களா இல்லையான்ட்டு. அதை வச்சு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாபா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் வந்து மனசுக்கான டிவியை வச்சிருக்கிறாரு. மனசுல நம்ம என்ன என்ன நினைக்கிறோன்றதே அங்க படமா அவருக்கு ஓடுது. அப்ப அவர் கண்டுபிடிச்சிடாரு, இந்த ஆத்மா பாரா இப்படி நினைச்சு நிக்குது, வாயில பார்த்தா ஒண்ணு பேசி நிக்குது, உள்ளுக்குள்ளார இதை நினைச்சு நிக்குது அப்படின்ட்டு அவர் அந்த மனதிற்கான டிவி வச்சிருக்கிறாரு. அதையும் போட்டு காட்டுவார் நம்ம கடைசியா, இதெல்லாம் நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் அவர் வந்து தர்மராஜ், அவர் வந்து நம்ம நடத்தை மூலமே புரிஞ்சுக்கிறாராம் கர்மம் எப்படி செய்யறாங்க. அதன் மூலம் கூட அவருக்கு தெரிய வருது. இப்ப நமக்கு நம்ம எல்லாம் வாயால சொல்லுவோம், ஒரு செயல்னு வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த நமக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படி இப்படின்னா அதுலயே தெரிஞ்சிடும் நம்ம இன்னும் அந்த விகார குணம் நம்மகிட்ட இருந்து போலன்ட்டு. அதன் மூலமே பாபாவுக்கு தெரிஞ்சிருதான் குழந்தைகளின் நடத்தையோ மிகவும் முதல் தரமானதாக இப்ப இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க கிருஷ்ணரா ஆகணும் தானே, சொர்க்கத்துக்கு போகணும் தானே, சொர்க்கத்துல போகணும்னா அந்த 16 கலைகள் நிரம்ப பெற்று டபுள் அஹிம்சகரா மாறணும். அப்ப அந்த அளவுக்கு முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும் நம்ம நடத்தைன்றார். அப்பதான் சொர்க்கத்து வாசலுக்குள்ளார போகவே முடியும். இல்லைன்னா நாட் அலோட் பண்ணிடுவாங்க, வெளியிலே நிக்க வச்சிருவாங்க. யூ ஆர் நாட் அலோட் டு சொர்க்கம்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம துவாபரேகத்துல இருந்து தான் வரணும். அப்புறம் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அப்ப துவாபரேகத்துல இருந்து தான் நடிக்க வரணும். அதனால இந்த பாபா சொல்றாரு, நான் அந்த மாதிரி முதல் தரமானதா இருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது புரிய வைப்பது மிகவும் நல்லது. ஷியாம் மற்றும் சுந்தர் என்ற தலைப்பு கூட இருக்கட்டும். ஏதாவது ஷியாமா இருந்த கிருஷ்ணர் தான் சுந்தர் ஆயிட்டாரு. கிருஷ்ணரையும் கருப்பாக, பின் நாராயணரையும் பின் ராதையும் கூட ஏன் கருப்பாக செய்யறாங்க? சிலை பாருங்க, சிலை வடிக்கிறாங்களே, ஐடல் வர்ஷிப்னு இந்து தர்மத்துலதான் அந்த சிலையா வணங்குறாங்க. அந்த சிலையை கூட கருப்பா செஞ்சுச்சு வழங்குறாங்கன்றாரு. சிவலிங்கத்தையும் அதே மாதிரி கருப்பாக்கிட்டாங்க. மத்தவங்களதான் கருப்பாங்கனாங்கன்னா சிவபாபா ஏன் அவர் ஏன் கருப்பாகிறாரு? அவர் எப்பயுமே வெள்ளையா அழகா இருக்கிறாரு. அவரை போய் கருப்பாக்கிட்டாங்க, கருப்பான கல்லால செய்யறாங்க. இப்போது அவர் கருப்பாக உள்ளாரா என்ன? சிவபாபா என்ன 5 விகாரத்துலயா போறாரு? அவர் வந்து பிறப்பிறப்புலயே வர்றதில்ல. அவர் எங்க கருப்பாவா இருக்கிறாரு? அவரை போய் கருப்பான கல்லால செய்யறாங்க. சிவன் யார் ஆனால் அவரை எப்படி காட்டுறாங்க பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் கருப்பாக செய்யறாங்க? நீங்க இதை பற்றி புரிய வைக்க முடியும். ஏன் கருப்பா செய்யறாங்கன்னா வாம மார்க்கத்துல போயிட்டு தேவதைகள் தான் அப்படி ஆயிட்டாங்க, கருப்பாயிட்டாங்க. அதாவது காமசிதையில அமர்ந்து கருப்பாயிட்டாங்க. காமசிதையில போனா கருப்பாயிடும், ஆத்மா வந்து கருப்பாயிடும். ஞான சிதையில உட்கார உட்கார ஆத்மா வந்து வெள்ளையாயிடும். இதை வந்து நீங்க புரிய வைக்கணும். குழந்தைகள் என்ன சேவை செய்றீங்க என்று இப்போது நாங்க இப்போது பார்ப்போம்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையும் சொல்றாரு, இந்த ஞானம் எல்லா தர்மத்தினருக்கும் ஆனதுதான் ஆகும்ன்றாரு. எல்லாருக்குமே நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். நீங்க வந்து வெறும் என்னுடைய தர்மத்துக்கு மட்டும் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா தர்மத்திலயும் நம்மளுடைய தேவ தர்மத்தினுடைய ஆட்கள் வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தான் இந்த ஞானத்தை சொல்லணும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிடும் என்று தந்தை வந்து சொல்றார் என்பதை அவர்களுக்கும் நீங்க சொல்லணும். நீங்க வந்து மற்ற தர்மத்தினருக்கும் இதே தான் சொல்லணும். நீங்க ஒரு ஆத்மா, உங்களுடைய அப்பா வந்து பரம்பிதா பரமன், அவரை நினைச்சீங்கன்னா பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிடும்ன்றத நீங்க மத்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும்ன்றார் பாபா. பாபாவே வந்து சொல்வாரா? ஏன்னா அவருக்குதான் வாய் இல்ல. பிரம்மா பாபா உடல்லாம் வந்தாரு, இப்ப பிரம்மா பாபாவை அவ்யக்தமாயிட்டாரு. இப்ப குழந்தைகள் மூலமா தானே சேவை செய்யணும், நம்ம தான் போய் சொல்லணும்ன்றாரு. பாபாவே எல்லா இடத்துக்கும் வந்து சொல்லி புரிய வைக்க முடியுமா? நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம தான் போய் புரிய வைக்கணும்ன்றாரு. பவித்திரமாகவும் ஆக வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ராக்கி கட்டலாம்ட்டு பாபா சொல்றாரு. ஐரோப்பியர்களுக்கும் கூட நீங்க கட்டலாம், யாராக இருந்தாலும் சரி. அவர்களுக்கும் நீங்க ஞானத்தை சொல்லணும். பகவான் கூறுகிறார், அவசியம் ஏதாவது ஒரு சரீரம் மூலமா தானே வந்து கூறுவார் அல்லவா? என் ஒருவனை நேர் செய்யுங்கள் என்று சொல்றாரு. தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கங்க.
பாபா எவ்வளவு நமக்கு புரிய வைக்கிறார். பிறகும் புரிஞ்சிக்கலன்னா பின்ன இவரது அதிர்ஷ்டத்துல இல்லை என்று தந்தை புரிஞ்சுக்கிறாராம். நிறைய பேருக்கு நம்ம சொல்றோம், புரிய வைக்கிறோம், அவங்க புரிஞ்சிக்கல, ஏத்துக்க மாட்றாங்க, ஞானத்தை வரமாட்றாங்க, பிகேவா ஆக மாட்டாங்கன்னா விட்டுடுங்கன்றாரு. அவங்க அதிர்ஷ்டத்துல இல்ல, அவங்க சொர்க்கத்துக்கு வர ஆளு இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. சிவபாபா கற்பிக்கிறார் என்பதையோ புரிந்திருக்க கூடும், ஆனா புரிஞ்சிருப்பாங்கன்றாரு. ரதமின்றி கற்பிக்க முடியாது இல்லையா. கடவுள் சொல்றாருன்னு தெரியுது, ஆனா எப்படி சொல்வாரு? ஒரு உடல் வேணும் இல்லையா. கீழே வந்துதான் சொல்லியிருக்கணும். சமிஞ்சை அளிப்பதே போதுமானது. ஒரு சில குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கான அபியாசம் மிகவும் நன்றாக இருக்குதுன்றாரு. சில குழந்தைகள் நல்லாவே புரிய வைக்கிறாங்கன்றாரு. பாபா மம்மாவை இவர்கள் உயர்ந்த பதவி அடையப் போகிறார்கள் என்று புரிந்துள்ளீர்கள். பாபா மம்மாலாம் நல்லா புரிய வச்சாங்க மற்றவங்களுக்கு. இதெல்லாம் பிரம்மா பாபா தான் வந்து சிவபாபா உடல்ல சிவபாபா அவர் உடல்ல வரும்போது பிரம்மா பாபா எழுதுனது தான் இந்த முரளிலாம். இப்ப சிவபாபாவே எழுதியிருக்காரு, பிரம்மா பாபா எழுதியிருக்காரு, ரெண்டு பேரும் புரிய வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பிரம்மா பாபா எஃபோர்ட் போட்டிருக்காரு, யோகாவும் பண்ணியிருக்காரு, புரியவும் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மம்மாவும் நிறைய புரிய வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களும் உயர்ந்த பதவி அடைய போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மம்மா கூட சேவை செய்து கொண்டிருந்தால் அல்லவா இந்த விஷயங்களை கூட புரிய வைக்க வேண்டியிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. மாயனுடைய ரூபங்கள் கூட பல விதமாக இருக்குதுன்றார் பாபா. இப்ப மாயா வந்து நம்மள சேவை செய்யவே விடாது, நம்மள நிம்மதியாவே விடாது. பாபாவுடையரா ஆன பிறகு அதுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம 63 ஜென்மம் அதோட கஸ்டமர் ஆண்டு திடீர்னு மாறுறோம்ல, அதனால நம்மளை கண்டா அதுக்கு பிடிக்காது. அது விதவிதமான ரூபம் எடுத்து வருதுன்றாரு. நிறைய பேர் எனக்குள் மம்மா வராங்க, சிவபாபா வராருன்ட்டு சொல்றாங்க. பாருங்க, இது கூட மாயாதான். நம்ம சென்டருக்கு போறோம், முரளி கேட்கறோம், வரோம். ஆனா சிலர் வேற வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்குள்ளார பாபாவே சிவபாபாவே வந்து பேசுறாரு, எனக்குள்ளார மம்மாவே வந்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்பி அங்க எல்லாரும் போயிடுறாங்க. பாபா சொல்றாரு, இது கூட மாயான்றாரு. இதெல்லாம் விதவித ரூபத்துல மாயா வருது. ஆனால் புது புது குறிப்புகளை ஏற்கனவே நியமிக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக கூறுவாரா, இல்லை வேற யார் மூலமாவது கூறுவாரான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்ப புதுசு புதுசா ஏதோ சொல்றாங்க இவங்க வந்து, என் உடம்புல சிவபாபா வந்து சொல்றாருன்ட்டு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நான் அதை வந்து நியமிக்கப்பட்ட ரதம்ன்றது பிரம்மா பாபா உடல். அதுதான் எப்பயுமே நந்தி. நந்தி வந்து பெரிய நந்தி, சின்ன நந்தி, ரெண்டு நந்தி இருக்கும். நீங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ரெண்டு நந்தி இருக்கும், பெரிய நந்தி, சின்ன நந்தி. பெரிய நந்தி வந்து பிரம்மா பாபா, சின்ன நந்தி வந்து தாதி. உங்க ரெண்டு பேரும் தான் நியமிக்கப்பட்ட சரீரம். அதன் மூலமா சொல்வாரா, இல்ல வேற யார் மூலமாவது சொல்வாரான்னு சொல்லி கேக்குறாரு. இவ்வாறு ஆக முடியாது, அதனால முரளிலாம் மத்தவங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்கன்றார். அப்படியும் சகோதரிகள் பல்வேறு விதமாக தங்களது கருத்துக்களையும் சேர்த்து சொல்றாங்கன்றார். இப்ப பாபா சொல்றத மாதிரி சொல்லாம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றாங்கன்றாரு. மாத இதழில் எத்தனை விஷயங்கள் வருது, அப்படின்றே மம்மா பாபா அவர்களுக்கு வருகிறார்கள் என்பதல்ல, அவ்வாறு எழுத வைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நியூஸ் பேப்பர் இதுலலாம் வந்து டிஃப்ரெண்டா போடுறாங்க, ஞானத்து கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்றாரு பாபா. அம்மா வராங்க, பாபா வராங்கன்னுலாம் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதுன்றாரு. தந்தையோ இங்க நேரடியாக வராரு மதுபன்ல, அதனாலதான் இங்க கேட்பதற்காக நீங்க வரீங்க. நம்ம மதுபனுக்கு அதனாலதான் நேரா போயிட்டு முரளி கேட்டு வரோம். அம்மா பாபா வேறு யாருக்குள்ளாவது வருகிறார் என்றால் பின் அங்கேயே இருந்து கொண்டு அவரிடமே படிக்கலாமே அப்படின்றாரு. இப்ப எல்லாருக்குள்ளாரையும் மம்மா வராங்க, பாபா வராங்கன்னா நம்ம எங்கெங்கே அங்கங்க இருந்துட்டு படிச்சுக்கலாம் இல்லையா. அப்ப அது வந்து இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கிடையாது. கடவுள் என்ன சொல்றாரு அதுதான் உண்மை. எல்லாரும் ஆளாளுக்கு வாய்க்கு வந்து சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. மதுபன்ல என்ன முரளி வருதோ, நமக்கு மதுபன்ல இருந்து என்ன முரளி சொல்றாங்களோ அதுதான் உண்மைன்னு சொல்றாரு. எங்கு வர வேண்டும் என்ற அனைவருக்குமே ஈர்ப்பு ஏற்படுகிறது. எல்லாருக்குமே மதுபனை நோக்கி போகணும் தானே ஈர்ப்பு ஏற்படுது, வேற இடத்துக்கு யாரும் போறதில்ல. தூரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுகிறதுன்றாரு. மதுபன்லயே இருக்கிறவங்கள விட எட்ட இருக்கிறவங்களுக்கு அங்க போகணுன்ட்டு அதிகமா தோணுது. எனவே குழந்தைகள் ஜென்மாஷ்டமியின் போது நிறைய சேவை கூட செய்ய முடியும். கிருஷ்ணரின் பிறப்பு எப்போது ஏற்பட்டது என்பது கூட யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது உங்கள் புத்தி நிரம்பி கொண்டிருக்கிறது, எனவே குஷி கூட இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு முற்றிலும் குஷியே இல்லை என்பதை பாபாவும் பார்க்கிறார். நம்பிக்கை இல்லைன்னா குஷியே இருக்காது. அதாவது பாபாவை நம்பணும், பாபா சொல்ற ஞானத்தை நம்பணும். நான் தான் அப்படி ஆக போறேன், கிருஷ்ணர் ஆக போறேன், நான் போய் சொர்க்கத்துக்கு போக போறேன், அதையும் நம்பணும். அப்பதான் குஷி வரும். புத்தி நிரம்பலன்னா குஷி வராது. ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருப்பது போல சிலர் நடந்துக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு பாருங்க, ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன்ட்டு சிலர் ஒத்த கால நின்றுட்டு இருக்கிறாங்கன்றாரு. சேவை செய்யும் குழந்தைகளுக்கும் சேவையே சேவை மட்டும்தான் தோன்றி கொண்டிருக்கும். சேவை பண்றவங்களுக்கு எப்படி சேவை செய்யலாம், எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம், எப்படி மற்ற தர்மத்தினருக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் யோசிப்பாங்க. பாபாவின் சேவை செய்ய வரவில்லை, எவரோருக்கும் வழி கூறவில்லை என்றால் நாம் குருடராக இருக்கிறோம் என்று நினைப்பார்கள்னு சொல்றாரு. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா. பேட்சில் கூட கிருஷ்ணரின் படம்லாம் இருக்குது, இதன் மீதை கூட நீங்க புரிய வைக்க முடியும்.
பேட்ஜ் மாட்டிட்டு போனாலே அது என்னன்னு கேட்பாங்க. அதை வச்சு நீங்க புரிய வைக்கலான்றார். இவர்களை கருப்பாக ஏன் காண்பித்துள்ளார்கள் என்ற யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்க. இந்த கிருஷ்ணர் இருக்கார்ல, அவரை ஏன் கருப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்னு வெளியில இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி ஆரம்பிங்கன்றாரு. அப்புறம் ஃபுல் ஞானத்தையும் சொல்லிட்டு வந்துருங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்களால கூற முடியாது. ராமரின் சீதை கடத்தப்பட்டார் என்று சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் ஆவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ராமர் இருந்தார், ராமரோட மனைவி சீதை, சீதையை போய் ராவன் கடத்திட்டு போயிடுறாரு. இதெல்லாம் எதுவுமே நடக்கலன்றார். ராமன்றது ஆக்சுவலா சிவபாபா, சீதைன்றது ஆத்மா, பரமாத்மாவுடைய சீதை வந்து நம்ம தான் ஆத்மா. நம்மளதான் அந்த ராவணன் வந்து கடத்திருச்சு. ராவணன்றது 10 தலை, ராவணன்றது 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு. அதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டு பாபா அடைய முடியாம இப்ப முழிச்சிட்டு இருக்கணும்ல. பாபா கூட போக முடியலன்னா என்ன ரீசன்னா நமக்கு 5 விகாரத்தினால மாட்டிக்கிட்டு இருக்கணும். நீ வந்து சங்கிலியில மாட்டிட்டு இருக்கணும். இதுதான் அந்த கதை. இந்த கதையை தான் அவங்க உருவம் கொடுத்து ராமர்னு ஒரு ஆக்டர், சீதைன்னு ஒரு ஆக்டர், ராவணன்னு 10 தலையோட காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ராமாயணம் நடக்கலன்றார் பாபா. அது நம்ம கதை தான், சொந்த கதை, சோக கதை தான் ராமாயணமா எழுதியிருக்கிறாங்க. பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் பரிஸ்தானில் சொர்க்கத்தில் வாழ்பவர்களாக இருந்தீங்க. தேவதைகளாக ஒரு காலத்துல இருந்தீங்க. இப்போது எங்க இருக்கிறீங்க? சுடுகாட்டில் இருப்பவர்களாக ஆகியுள்ளீர்கள்ன்ட்டு பாபா சொல்றார் பாருங்க. நம்மள மீண்டும் ஞான சிதையில் அமர்ந்து தெய்வீக குணங்களை தாரணை செய்து பரிஸ்தானில் வாழ்பவர்களாக ஆகுறீங்க. திரும்ப இப்ப பாபா நம்மளை வந்து இந்த ஞானத்தை கொடுத்து தெய்வீக குணங்களை தாரணை பண்ணி திரும்ப நம்மள சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறாரு. சேவையை குழந்தைகள் செய்ய வேண்டியுள்ளது. ஆனா அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷனா, நம்ம மாறணும், மற்றவங்களையும் மாத்தணும், சேவை செய்யணும். செஞ்சாதான் நம்மளால போக முடியுன்றாரு. எல்லோருக்கும் இப்ப செய்தி கொடுக்கணும். இதில் மிகுந்த அறிவு வேண்டும். எப்படி சொல்றது, எல்லாருக்கும் புரிய வைக்கிறது? இதுல அறிவு இருக்கணும்ன்றாரு. அறிவு இருக்கணும், இல்லைன்னா பாபாவையாவது நம்பணும். பாபா அப்படின்னாலே அவராவது வந்து சொல்லி புரிய வச்சுட்டு போயிடுவாரு. நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்ற அவ்வளவு போதை வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு எப்பயுமே நமக்கு யார் வந்து ஆசிரியரா வந்திருக்கிறாங்க, அந்த ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த போதையில இருக்கணும். பாருங்க, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு பாபா என்னைய தேர்ந்தெடுத்து இருக்காரு, எனக்கு ஆசிரியரா அவரே வந்துட்டாரு, என்னெல்லாம் மாத்தணும்னா கடவுளே இறங்க வேண்டியதா இருக்குது. எவ்வளவு ஒரு போதை இருக்கணும். பகவான் கூடவே இருக்கிறோம் இல்லையா? நம்ம இப்ப கூடவே, கடவுள் கூடவே இருக்கிறோம், அவர் கூடவே செய்கிறோம். விடுதியில் இருக்கும்போது வெளியில் இருப்பவர்களின் சகவாசம் பாதிக்காது இல்லையா? இங்கும் கூட பள்ளிக்கூடம் உள்ளது அல்லவா? இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறோம்னா அந்த வெளியில இருக்கிற பசங்களோட அந்த சகவாசம் வராது, பாதிக்காது, ஒழுங்கா இருக்குங்க அந்த பசங்க, ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி இங்கேயும் நமக்கு மதுபானிலே பள்ளிக்கூடம் இருக்குது அல்லவா? கிறிஸ்தவர்களிடம் நல்ல நடத்தை, மேனஸ் கூட இருக்கும். இப்போதோ பதிதமாக இருக்கிறாங்க. ஆனா இப்போ அவங்க தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்க. தேவதைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்குறாங்க. எவ்வளவு அவர்களுக்கு மகிமை உள்ளதுன்னு சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணனுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. சத்தியுகத்தில் எல்லோருடையதும் தெய்வீக நடத்தையாக இருந்தது ஒரு காலத்துல. அப்ப இதே உலகத்துலதான், இதே பூமியில தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது. அங்க எல்லாருமே தேவதைகளா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே தெய்வீக நடத்தை தான், 5 விகாரமே இல்லாம இருந்தாங்க. இப்போது அசுர நடத்தை ஆகும். இப்ப எல்லாரும் 5 விகாரம் அப்படியே நிரம்பி போயிருக்குது உலகமே. இது போல நீங்கள் சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்றால் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்துருவாங்கன்றாரு. சிறிய வாய் பெரிய விஷயம், இது கிருஷ்ணரை பற்றி தான் சொல்றாங்க. இப்போது நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்குறீங்க, இவ்வளவு பெரியவர் ஆவதற்காக இந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்க. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ராக்கி கட்டலாம். இந்த தந்தையின் செய்தியோ எல்லாருக்கும் நீங்க சொல்லணும். இந்த போர் சொர்க்கவாசலை திறக்கிறது. இப்ப எல்லாமே நம் நன்மைக்கு தான் நடக்குது. அதனால இந்த மகாபாரத போர் நடக்க போது இது சொர்க்கவாசல திறக்குது. இப்போது பதித நிலையில இருந்து பாவனமா ஆகணும். நம்ம எல்லாருமே மாறிதான் ஆகணும். அதாவது சிருஷ்டி வந்து சுத்தி வந்துச்சுல, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி சுற்றி வந்து தூய்மையற்றவரா ஆயிட்டோம். இப்ப திரும்ப தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மை ஆகியே ஆகணும்ன்றாரு. அதனால பாபாவை நினைக்கணும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும், தேகதாரையை நினைவு செய்யக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எந்த ஒரு தேகத்தையும் நினைக்காதீங்க. அவங்க தேகமே ஒரு பொய், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த உடலை ஏன் நம்புறீங்க? அந்த உடல்ல இருக்கிற சைத்தன்யமான ஆத்மா, அவங்கதான் கொஞ்ச நாள் நம்ம கூட வாழறாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிட போறாங்க. அந்த உடலை நம்புறதுக்கு பரமாத்மாவை நம்பலாம் இல்லையா? தேகதாரிய நினைக்காதீங்க, ஒரு பாபாவை நினைங்க. ஒரு தந்தையை மட்டும் அனைவருக்கும் நமக்கு சத்கதி அளிக்கிறார். ஒரே ஒரு பாபா தான் வந்து கூட்டிட்டு போறாரு. முக்தி, ஜீவன் முக்தி அடிக்கக்கூடியவர், நல்ல கதி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். வேற எந்த ஒரு மனிதனாலையும் நமக்கு சத்கதி கொடுக்க முடியாது. இது இருப்பதே இரும்பு யுகத்தின் உலகமாக. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் கூட நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி தான் இப்ப தாரணை ஆகுது. பள்ளியில் கூட ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்லையா? நிறைய பேர் அதுக்காக உழைக்கிறாங்கன்றாரு. இந்து கூட எவ்வளவு பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சேவை அவ்வளோ இருக்குன்றாரு. நீங்க சேவை செஞ்சீங்கன்னா பாபா பெரிய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்றாரு.
தாய்மார்கள் கூட நிறைய சேவை செய்ய முடியும். படங்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க போய் இந்த கிராமத்துக்குலாம் போங்கன்னாருல, போய் நீங்க படங்கள்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுங்கன்றாரு. கிருஷ்ணரின் கருப்பான, நாராயணரின் கருப்பான, ராமச்சந்திரனுடையதும் கருப்பான படத்தை எடுத்துக்கங்க. போய் கேளுங்க, இவங்கள ஏன் கருப்பா ஆக்கி வச்சிருக்கீங்க, ஏன் இந்த போட்டோல ஏன் இந்த கிருஷ்ணரை கருப்பா காட்டியிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. சிவனனுடையதும் கருப்பான பிறகு உட்கார்ந்து நீங்க புரிய வைங்க. தேவதைகளை எதுக்காக கருப்பாக ஆக்கியிருக்கிறாங்க. ஷியாம் சுந்தர், ஸ்ரீநாத், துவாரகா சென்றீர்கள் என்றால் முற்றிலுமே கருப்பான படம் தான் இருக்குதுன்றார். எனவே இது போன்ற படங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். இதன் பொருளை கூட புரிய வைத்த பின்னர் இவ்வாறு கூறுங்கள். நீங்களும் இப்போது ராக்கி கட்டி காமசிதையிலிருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்ந்தீர்கள் என்றால் இந்த மாதிரி ஆயிடுவீங்க, கிருஷ்ணர் மாதிரி ஆயிடுவீங்க, தூய்மையாக வெண்மையாக ஆகிடுவீங்கன்னு சொல்லி புரிய வைங்க. இந்த கிருஷ்ணர் ஏன் இப்படி கருப்பா காட்டியிருக்காங்க, அவர் ஏன் இப்படி ஆனாரு, அப்புறம் புரிய வச்சு அவங்க நீங்களும் இந்த ராக்கி கட்டிக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த காம சிதையில இருந்து இறங்கி ஞான சிதையில உட்காந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போக தகுதி ஆயிடுவீங்க, வெள்ளையாயிடுவீங்கன்னு சொல்லி புரிய வைங்க. இங்க நீங்கள் சேவை செய்ய முடியும். இவர்களை ஏன் கருப்பாக செய்துள்ளார்கள் என்பதை பற்றி நல்ல முறையில சொற்பொழிவாற்ற முடியும்ட்டு பாபா சொல்றார். சிவலிங்கத்தை கூட ஏன் கருப்பாக ஆக்கியுள்ளார்கள்ட்டு பாபா கேட்கிறார். எல்லாரையும் கருப்பா காட்டிட்டீங்க, என்னையா கருப்பா காட்டினீங்கன்னு கேக்குறாரு. சுந்தர் மற்றும் ஷியாம் என்று ஏன் சொல்றாங்க. ஷியாம் சுந்தர், ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. நாங்கள் புரிய வைக்கிறோம்ட்டு சொல்லுங்க. இதுல யாருமே கோவப்பட மாட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏதாவது நம்ம கிருஷ்ணரை பத்தி எல்லாம் சொன்னா நம்மள அடிச்சிருவாங்களோ பயப்படாதீங்க, யாரும் கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்றாரு. சேவையும் மிகவும் சுலபம் தான் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையோ புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. குழந்தைகளே நல்ல குணங்களை இப்ப தாரணை செய்யுங்க, குலத்தின் பெயரை விளங்க செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நாம் வேந்தலும் வேந்த பிராமண குலத்தினர் ஆவோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பின் ராக்கி பந்தனத்தின் பொருளை எவருக்கும் நீங்க புரிய வைக்க முடியும். வைசியர்களுக்கும் கூட புரிய வைத்து நீங்க ராக்கி கட்டலாம்ன்றாரு. அந்த பிராமின்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட நீங்க எல்லாமே பூஜாரிகளா இருக்கிறாங்களே, பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்க புரிய வச்சு ராக்கி காட்டலாம். படங்களும் கூட இருக்கட்டும். என்னொருவனை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை சொல்றாரு. இந்த கட்டளை ஏற்பதால் நீங்கள் வெண்மையாக ஆகிடுவீங்க. நிறைய யுக்திகள் கூட இருக்குது, யாருமே கோவப்பட மாட்டாங்க. யுக்தி யுக்தியா புரிய வைங்கன்றாரு. எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஞானத்தை எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, யுக்தி யுக்தியா புரிய வைக்கணும்ன்றாரு. அந்த ஒருவரை தவிர எந்த ஒரு மனிதனுக்கும் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ரக்ஷா பந்தனத்தின் நாள் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ரக்ஷா பந்தன் அன்னைக்கு தான் ராக்கி கட்டணும்னு கிடையாது. அந்த நாள் இல்லைன்னா கூட வேற எப்ப வேணாலும் நீங்க போயிட்டு ராக்கி கட்டலாம் மத்தவங்களுக்குன்னு சொல்றாரு. பொருளை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே. பொருளை புரிஞ்சுக்கணும். ராக்கி எப்போது வேண்டுமானாலும் கட்டலாம். உங்களுடைய தொழில் இதுதான், தொழிலே இதுதான், கூறுங்கள். தந்தைக்கு வாக்குறுதி கொடுங்கள் என்று. நீங்க போயிட்டு எல்லாருக்கும் ராக்கி கட்டிட்டு அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுங்க, அவரை நினைங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னொருவனை நினைவு செய்யுங்கள், அப்போது பவித்திரமாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்றாருன்ட்டு சொல்லி ராக்கி கட்டுங்கன்றாரு. மசூதிக்கு கூட சென்று நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. நாங்கள் ராக்கி கட்ட வந்துள்ளோம், இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்றாரு. மசூதி கூட போக சொல்றாரு, சர்ச்சுக்கு போக சொல்றாரு, மசூதி போய் எல்லா இடத்துலயும் போயிட்டு ராக்கி கட்ட வந்திருக்கிறோம், இதை நீங்க கூட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி புரிய வைங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும், பாவனமாக ஆகி பாவன உலகத்துக்கு அதிபதியாக ஆகிவிடுவீங்கன்ட்டு தந்தை சொல்றான்ட்டு சொல்லுங்க. இப்போதோ பதித உலகம் ஆகும் அல்லவா. தங்க யுகம் அவசியம் இருந்தது ஒரு காலத்துல, ஆனா இப்போதே இரும்பு யுகம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுக்கு தங்க யுகத்தில் குதாவிடம் இறைவனிடம் செல்ல வேண்டாமா அப்படின்னு கேளுங்கன்றாரு. முஸ்லிம்ஸ்ட போயிட்டு நம்ம மசூதிக்கு போயிட்டு நீங்க கோல்டன் ஏஜுக்கு போவேணாமா, தங்க யுகத்துக்கு போவேணாமா, இறைவனிடம் செல்ல வேண்டாமான்னு கேளுங்க. இவ்வாறு கூறினீர்கள் என்றால் சட்டென்று காலில் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. பாருங்களேன், அந்த அளவுக்கு அவங்க பாபா குதான்னு சொல்லும் போது அவங்களுக்கு அப்படியே எப்படி ஆயிடும் எல்லாருக்கும். அது இறைவன் தானே, இறைவன் நம்மளை சொர்க்கத்துக்கு கூப்பிடுறாரு, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம காலிலே விழுந்துருவாங்கன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞான ரத்தினங்களின் கடலிலிருந்து பலனாக பெறுகின்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து சுயம் தன்னிடம் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களையே தான் வெளிப்படுத்த வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், நினைவு யாத்திரையிலிருந்து சொற்களை கூர்மையுடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். பாபா நினைக்க நினைக்க நம்ம வாணி படிக்க படிக்க, முரளி படிக்க படிக்க நம்ம வார்த்தை கூர்மையாயிடும்.
கூர்மையாக ஆக மற்றவங்க புரிய வைக்கும் போது ஈஸியா புரியும், எல்லாருக்கும் நம்ம சொல்றது நல்லா புரியும். அது பாபா நினைவுல இருந்து சொல்லும் போது தான் அது மற்றவங்களுக்கு பதியும். நினைவின் மூலமாகவே ஆத்மா தங்கமாக மாறுதுன்றாரு. எனவே நினைவு செய்வதற்கான அறிவை கூட உபயோகிக்க கற்க வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம ஆத்மா எப்படி தங்கமா மாறிட்டு இருக்குன்னா பாபா நினைக்க நினைக்கதான். அப்ப நினைக்கிறதுக்கான அறிவு வேணும்ன்றாரு. அதை கூட நீங்க கற்கணும். அப்ப நான் நினைக்கிறேன், நான் எப்படி நினைக்கிறது, நான் அமிர்த வேலையில எழுந்துச்சு நினைக்கணும். அப்ப ஃப்ரீயா இருக்கும். மற்ற நேரத்துல கர்மா செஞ்சுக்கிட்டே நான் கர்ம யோகியா இருந்து நினைக்கணும். பாபா நினைச்சிட்டு பாபா வாங்க என் கூட இருந்து இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு. வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் பாபாவை கூட்டிகிட்டே போகணும். என் கூடவே பாபா இருக்கிறாரு அப்படி சகஜ யோகியாகி அவரை நினைக்கிறதுக்கு கத்துக்கணும்ன்றாரு. அந்த அறிவு இருக்கணும்ன்றாரு. வரதானம் என்னுடையது என்பதன் சூட்சும சுரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்றவர் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப என்னுடையதுன்ட்டு நமக்குள்ளார நிறைய இருக்குது. என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், அந்த மாதிரி அதுலயே சூட்சமா வர என்னுடையதுன்னு நிறைய இருக்குதான். அதை கூட தியாகம் பண்ணக்கூடிய சதா பயமற்றவராக கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகு. அப்பதான் கவலை இருக்காது, பயம் இருக்காது. என்னுடையதுன்னு ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா பயம் வரும், கவலை வரும். என்னுடையதுன்னு எதுவுமே இல்லைன்னா பயமும் வராது, கவலையும் வராது. இன்றைய உலகத்தில் பணமும் உள்ளது மற்றும் பயமும் இருக்குது. இப்ப பணக்காரங்களாம் பாருங்க, நிறைய பணம் வச்சுட்டு நிம்மதியாவா இருக்கிறாங்க. அவங்களால தூங்க கூட முடியல, தூக்க மாத்திரையை போட்டுட்டு தான் தூங்குறாங்க. பணத்தெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படி பயம் அவங்களுக்கு. பணக்காரங்களாம் நிம்மதியாவே இருக்க முடியாது, அவங்களுக்கு பயமும் இருக்குதுன்றாரு. எந்த அளவு பணம் உள்ளதோ அந்த அளவு பயத்தினுடைய தான் சாப்பிட்றாங்கன்ட்டு பாபா சொல்றாரு பாருங்க. நிம்மதியா சாப்பாடு கூட சாப்பிட முடியல, பணம் மட்டும் தான் இருக்கு, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பயம்தான் இருக்கு. பயத்துடனே தூங்குறாங்க, தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்குறாங்க. இல்லாத வியாதி எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, ஆனா பணம் மட்டும் இருக்கும். எங்கே எனது என்பது உள்ளதோ அங்கே பயம் கண்டிப்பாக இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம கிட்ட பாருங்க ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம நிம்மதியா பாபா நிழல் தூங்கும். போனாலும் போறோன்ட்டு போயிரும். ஆனா வெறும் கை, நமக்கு புத்தியில மட்டும் தான் நிரம்பி இருக்குது, கையில ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பணக்காரங்க எல்லாம் நிம்மதியே கிடையாது. அவங்க பாபாவையும் தெரியாது, அந்த காசு பணம் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை வேற யாராவது திருட்டாங்கன்னா அந்த அளவுக்கு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால எனதுன்னு இருக்கிற இடத்துலதான் பயம் கண்டிப்பா இருக்கும்டார். ஒருவேளை ஒரு பொன்மான் கூட என்னுடையதாக இருந்தென்றால் பயம் இருக்கும்டார். இப்ப நமக்கு பாருங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணுல புத்தி மாட்டிட்டு இருந்துச்சுன்னா அது என்னதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு பயம் வந்துரும்ன்றார். இது கண்டிப்பா தாய்மார்க்கு பற்றுல மாட்டிட்டு இருக்கும். என் குழந்தை அந்த மாதிரி இந்த குழந்தைகள் மேல பற்று, கணவன் மேல பற்று, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வரும். இது மாதிரி ஏதாவது பொன்மான்ல உங்களுக்கு என்னுடைய இது இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு பயம் வரும்ன்றாரு. மற்றபடி உங்களுக்கு எதுல உங்களுக்கு சூட்சமா நீங்க மாட்டிட்டு இருக்கன்றத கண்டுபிடிங்க. அதுல இருந்து பயத்தை அதை பாபாட்ட சொல்லிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. பாபாவா ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயமே வராது. ஆனால் ஒரு சிவபாபா என்னுடையவராக இருந்தால் பயமற்றவர் ஆகிடுவீங்கன்றார் பாருங்க. இப்ப பாபா என்னுடையவர், இங்க இருக்கிறவங்களாம் பாபாவுடையவங்க அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா பாபா எல்லாரையும் பாத்துக்க போறாரு, நான் ஏன் பயப்படணும். அப்படி நீங்க பாபாட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா என்னது நீ என்னதுன்னா உன்னிது பாபான்னு என்னைக்கோ கொடுத்துட்டோம் இல்லையா. பிக்கே ஆன பொழுது பாபா எந்தெல்லாம் உண்டு பாபா, என்கிட்ட என்ன ஒண்ணுமே இல்லை பாபா, இருக்கிறதே ஏதோ ஒரு சோழி மாதிரிதான் வச்சிருக்கேன், அதை கூட உன்கிட்ட கொடுத்துட்றேன் பாபா, நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பிகே ஆனவுடனே கொடுத்துட்டோம் இல்லையா. அப்ப சிவபாபாட்ட அவர் மட்டும் தான் நம்முடையவர். அவர் என்னதெல்லாம் உன்னிதுன்னு கொடுத்துட்டு அவரதெல்லாம் நம்மளுதுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்ப அவரே நமக்கு கிடைச்சிட்டாரு. அப்புறம் பயமற்றவரா ஆயிடுவீங்க. எனவே எனது என்பதை சோதனை பண்ணுங்க, செக் பண்ணி எதுலையா நான் மாட்டிட்டு இருக்கேன்னா ஏதாவது எனக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அவற்றை சூட்சும ரூபத்தில் இருந்தும் கூட தியாகம் செய்திருங்க. சூட்சுமமா இருந்தா கூட, அதாவது எனது பெயர், எனது புகழ், என்ன கூப்பிடல, சரி எல்லாரையும் பாராட்டினாங்களே, என்ன ஒரு வார்த்தை கூட்டு பாராட்டினாங்களா, இது கூட ஒரு எனதுதான். அதாவது எனது பெயர், எனது புகழ், இந்த மாதிரி கூட சூட்சும ரூபத்துல இருக்கும். அதை கூட தியாகம் பண்ணிடுங்க. சூடு சொரணே எல்லாமே இருங்க, அப்பதான் கிருஷ்ணர் ஆக முடியும். எதுவுமே என்னதுன்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்கன்றாரு. அப்பதான் ஃப்ரீயா ஜாலியா இருப்பீங்க. எப்ப பாபா கூட்டாலும் பறந்து போயிடலாம் இல்லையா. அப்போது பயமற்றவராக இருப்பீங்க, கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதற்கான வரதானம் உங்களுக்கு கிடைச்சிரும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுங்க, அப்போது உங்களுக்கு மரியாதை தானாகவே கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு.
பாருங்க, நம்ம வந்து நம்ம சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி தான் மற்றவங்க சொல்றதையும் நம்ம கேட்கணும். அது மாதிரி மற்றவங்களோட கருத்துக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா தானா நமக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, அடுத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா. மற்றவங்க சொல்றதையே மதிக்காம நம்ம சொல்றதையே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு மரியாதையே கிடைக்காதுன்றாரு. அதனால நம்ம எல்லாரும் சொல்றதை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்டாதான் நமக்கு மரியாதை தானே கிடைக்கும்ன்றாரு. அவ்யக்த சமிஞை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். ஒருபுறம் எல்லையற்ற வைராக்கியம் இருக்க வேண்டும், மறுபுறம் தந்தைக்கு சமமாக தந்தையின் அன்பில் லவ்லின் அன்பில் மூழ்கியிருத்தல் ஆகிருங்கள். ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட இந்த லவ்லின் நிலையிலிருந்து கீழே வராதீங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எல்லையற்ற வைராக்கியம், அதாவது இந்த உலகத்தையே நான் வந்து திறந்துட்டேன். எனக்கு நான் வாழ்ந்து வீட்டிலே இருந்தாலும் எல்லாத்தையும், இந்த உலகமே எனக்கு தேவையில்லை, நானும் பாபா அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற வைராக்கியம்ல ராஜ ரிஷி மாதிரி ஆயிடுங்க. இன்னொன்று பக்கம் பாபாவுக்கு சமமாக பாபாவோட அன்புல மூழ்கி இருங்க. ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட இந்த லவ்லின் நிலையிலேருந்து கீழே வராதிங்க. அப்படியே அன்புல மூழ்கி அப்படியே பரந்தாமத்துல இருங்கன்றாரு. அப்பேற்பட்ட லவ்லின் குழந்தைகளுடைய குழுதான் தந்தையை பிரத்யட்சம் செய்யும். யார் இந்த மாதிரி அன்புல எப்பவுமே பாபாவோட அன்புல மூழ்கியே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு குழு வேணும்ன்றாரு. அந்த மாதிரி ஒரு குழு வரும், அந்த குழு தான் பாபாவை வெளிப்படுத்தும்னு சொல்றாரு, பிரத்யட்சம் பண்ணுன்றாரு. நிமித்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலம் அனைவருக்கும் சிரேஷ்ட பாலனை இப்போ கொடுங்கன்றாரு. இப்போ நம்ம தான் கருவியா இருக்கிறோம், பாபா நம்மள கருவியா தேர்ந்தெடுத்து ஞானத்தை சொல்ல வைக்கிறாரு. மற்றவங்களுக்கு நல்ல கதி அடையிறதுக்கு நம்மள தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. மாத்தாசு தான், வீட்டில் இருக்க மாத்தாசு சாதாரணமாக சமைச்சிக்கிட்டு பெருக்கிட்டு கூட்டிட்டு கடந்தோம். நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை நிமித்தமாக்கி மற்றவங்களுக்கும் சொல்ல வைக்கிறாரு. அப்ப உங்களுடைய தூய அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகளின் மூலம் எல்லாருக்கும் சிரேஷ்ட பாலனை நீங்க தான் கொடுக்கணும். மாதாஸ் தான் பாலனை கொடுக்கணும். அந்த அன்புல பாபாட்ட இருந்து கிடைக்கிற அந்த தூய அன்பு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றாரு. யோக்கியமானவர் தகுதியானவரை ஆக்குங்கள், அதாவது யோகி ஆக்குங்கள்ன்றாரு. எல்லாரையும் நீங்க பாலனை பண்ணுங்க, எல்லாரையும் தகுதியானவங்கள ஆக்குங்க, யோகியாவும் எல்லாரையும் ஆக்குங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.